நார்மல் பிளவுஸ் இந்த வீடியோல உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா சொல்லி தர முடியுமோ அவ்வளவு ஈஸியா உங்களுக்கு சொல்லி தருவேன். ஒண்ணுமே தைக்க தெரியலன்னா கூட இந்த வீடியோ பார்த்தா தைக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியா சொல்லி தருவேன். ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒன்னொன்னா சொல்லி தருவேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம தைக்கலாம். ஃபர்ஸ்ட் தைக்கிறது பட்டிக்கு ஃபுல்லா நம்ம தையல் தான் விட போறோம். ஏன்னா நம்ம கீழே மடிச்சு வைக்கணும். அதனால தையல் விடு. நீங்க ஒன்னொன்னா பாருங்க. பட்டியை நம்ம சுத்திலும் தையல் போட்டு எடுத்தாச்சு. இனி எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, நம்ம உள் துணி ஒண்ணு வச்சிருப்போம். அது வெளியில கொஞ்சம் தெரியும். அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இதுதான் நம்ம பிளவுஸ்னோட அளவு. அந்த பட்டி இது மேல இருக்கிறது தான். உள்ள இருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா இப்ப துணி அது வெளியே தெரியும். இதுலயும் இன்னும் கொஞ்சம் தெரியுது. ரெண்டு பட்டியிலுமே அது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தைக்கணும். நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு பட்டியும் கரெக்டா இருக்கான்னு நம்ம அளவு பார்த்துட்டு தான் தைக்கணும். இப்படி வச்சு பார்க்கணும் இது கரெக்டா இருக்கு. அதே போல இந்த சைடும் நம்ம வச்சு பார்க்கணும். இது கரெக்டா இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுடலாம். எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம பட்டி தைச்சாச்சு. முதுகு வந்து நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். 2 இன்ச்சுக்கு கட் பண்ணி விட்டுருக்கோம். அதை நம்ம மடிச்சு எப்படி தைக்கலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சின்னதா ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். 1/2 இன்ச்சுல மடிச்சு வச்சுக்கலாம். அரை இன்ச்சு மடிச்சு தைச்சாச்சு. இனி நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம். 2 இன்ச்சுக்கு மடிச்சு தைக்கிறது கட் பண்ணிருக்கோம். அந்த இடத்துல மடிச்சு தைச்சிருங்க. கிளாஸ் லைட் இன்னும் முதுகுல டாட் 2 டாட் பிடிக்கணும்ல, அதை எப்படி பிடிக்கலான்னு பாருங்க. துணியா பாதியா மடிச்சு வச்சுட்டு நம்ம இதுல 2 இன்ச்சு நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுப்போம். அந்த எக்ஸ்ட்ரா விட்டுற இடத்துல இப்படி மார்க் பண்ணிருங்க. மார்க் பண்ண இடத்துல மடிச்சு வச்சுதான் மார்க் பண்ணிருக்கோம். இப்ப இந்த எண்டு இருக்கும். இதை இந்த மார்க் பண்ண இடத்துல இந்த கையை ஒரு அழுத்து கொடுத்துட்டு இப்படி மார்க் பண்ண இடத்துல இப்படி வச்சிருங்க. வச்சுட்டு இந்த இடத்துலதான் நம்ம 2 டாட் பிடிக்கணும். இந்த சென்டர்ல மார்க் பண்ணிட்டு அப்படியே திருப்பி நம்ம மார்க் பண்ணிருக்கோமா அதுக்கு நேர் இந்த பக்கமும் 2 சைடும் ஒரே இடத்துல மார்க் பண்ணிடணும். நீங்க மார்க் பண்ண இடத்த மடிச்சு டாட் பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் 1/2 இன்ச்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த மிஷின்ல இந்த இருக்கும் பீடிங் மாதிரி அப்படி பார்த்து இதுல வச்சு கை வச்சு பிடிச்சிட்டாலும் போதும். அப்படி இல்லைன்னா டேப்ல 3.5 இன்ச்சு அளந்துக்கிடுங்க. நம்ம ஒரு டாட் பிடிச்சாச்சு. இந்த டாட்டை நம்ம இதுக்கு அளவுக்கு வச்சிடலாம். இது கிட்ட கொண்டு வச்சு பார்க்கும்போது இதுக்கு உயரம் தெரியும். இந்த உயரம் தெரிய இடத்துல மார்க் பண்ணிட்டு இந்த டாட்டா அதே மாதிரி கிராஸ்ல பிடிக்கணும். புதுசா தைக்கிறவங்க இப்படி கிராஸ்ல ஒரு லைன் போட்டு அது லைன் மேலே தைங்க.
அப்புறமா டாட் பிடிச்சாச்சு. அப்புறமா கப் ஷேப் பிடிச்சுக்கலாம். இது ரெண்டும் இவங்களுக்கு அளவு, இந்த டாட்டுக்கும் இதுக்கும் இடைவெளி வந்து 2.25 இன்ச் அளவு பிளவுஸ் வந்து நான் அளவு பார்த்து கட் பண்ணி விட்டுருவேன். இனி டாட் பிடிக்கிறது வந்து இந்த கட் பண்ணி விட்டுறது இந்த பக்கம் தான் மடக்கி இப்படி பிடிக்கணும். இந்த பக்கம் நம்ம விட்டு இந்த அளவை நம்ம எடுக்கக்கூடாது, இந்த இடைவெளி விட்டுருக்கலாம், இதை நம்ம எடுக்கக்கூடாது. இப்படி மடக்கிட்டு நம்ம எவ்வளவு வேணா, எவ்வளவு பெரிய பிளவுஸா இருந்தாலும் சரிதான், எந்த சைஸ் பிளவுஸா இருந்தாலும் மடக்கிட்டு தைக்கிறது வந்து இந்த கட் பண்ணி விட்டுருக்கலாம் இந்த இடத்துலதான் இப்படி கிராஸ் பண்ணி தான் தைக்கணும். இப்ப இதுக்கு 1 இன்ச்சு போதும். இது 30 சைஸ் பிளவுஸ் தான், அதனால மடக்குனதுக்கு அப்புறம் இதுல 1 இன்ச்சு இருந்தா போதும். அதை போய் டாட் பிடிக்கும் போது இதை பாதியா மடக்கிடணும். இத பாதியா மடக்கி இதுக்கு நேர் டாட் பிடிக்கணும். ஷோல்டருக்கு நேரா தான் இந்த டாட் பிடிக்கணும். அதே போல இது கொஞ்சம் கிராஸ்ல தெரியும், ஷோல்டர் நேரா மடக்கணும்னா இது கொஞ்சம் கிராஸ்ல தெரியும், அதை பார்க்க கூடாது. ஆனா இந்த நேருக்கு தான் நீங்க மடக்கணும். நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம்ல, அதுல இருந்து தான் இப்படி கிராஸ்ல பிடிக்கணும். இதுக்கு அளவு வந்து 2.5 இன்ச் வச்சுடுங்க. ஏன்னா 30 சைஸ் பிளவுஸ் இந்த மாதிரி 2.5 இன்ச் போதும். இப்படிதான் டாட் பிடிக்கணும் பாருங்க. இது கொஞ்சம் கிராஸ்ல இருக்கு, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது தச்ச பிறகு கிராஸ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்காக சமமா கட் பண்ணி பிடிச்சி தைச்சீங்கன்னா நமக்கு வந்து ஷோல்டர் லூஸ் வரும். அது வராம இருக்கணும்னா இந்த மெத்தடே தைச்சா இப்போ கரெக்டா இருந்துச்சா இந்த மாதிரி இது போல இதை பிடிக்கலாம். இது நார்மல் பிளவுஸ் போது வச்சு பார்த்து தான் பிடிக்கணும். ஏன்னா இது ஒரு பக்கம் இது ரெண்டும் ஒரே சைடு வந்துடும், அதனால இதே போல வச்சுட்டு பார்த்துட்டு நீங்க எப்படி பிடிக்கணும். அது எவ்வளவு பிடிச்சிருக்கோமோ இதை அளவு வச்சுதான் இதை பிடிக்கணும். நான் கட் பண்ணி விட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த ஷோல்டர் இதுதான் மடிக்கணும். ஷோல்டர் மடிச்சு கரெக்டா ஷோல்டர் நேரா வச்சிடணும். இப்படி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம் பாருங்க. இதுவும் இந்த ஷோல்டரும் ஒன்னா இருக்கணும். இதை ஒரு கையில இப்படி சமம் படிச்சு பிடிச்சிட்டு நமக்கு இங்க எவ்வளவு பிடிச்சாலும் வச்சுக்கோம் பாருங்க. அதையும் ஒரு கையில பிடிச்சிட்டு ரெண்டையும் இதே போல சமமா பிடிச்சு விடுங்க. இந்த இதை நம்ம இதுக்கு அளவு வச்சுக்கலாம். இந்த மெயின் டாட் மட்டும் அவ்வளவு கரெக்டா பிடிக்கணும். மெயின் டாட் தப்பாயிடுச்சுன்னா எல்லா டாட்டுமே தப்பாயிரும். இப்ப நம்ம ஒரு டாட் பிடிச்சாச்சு. இனி இதுல இருந்து ஆம்போல் டாட். இது ஆம்போல் நேரம் இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மாதிரி தெரியும். இப்படி இழுத்து விட்டு பாருங்க, லைன் மாதிரி தெரியும். அதுல நம்ம இப்படி தூக்கி பிடிச்சிடலாம். இது காலேஜ் தான் பிடிக்கணும். கொஞ்சம் இடம் பிடிச்சு நிறுத்திட்டு நம்ம ஒரு டாட் பிடிச்சுக்கோங்க. அதுல இருந்து அளவு டேப் வச்சு ஒரு 2 இன்ச்சில மார்க் பண்ணிருங்க. மெயின் டாட்டுக்கும் ஆம்ஹோல் டாட்டுக்கும் மட்டும்தான் 2 இன்ச்சு மார்க் பண்ணணும். 2 இன்ச்சு இந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ண இடத்துல பிடிச்சாச்சு. அதே போல இந்த சைடு நீ தூக்கணும்னா அது தெரியும். நீங்க இழுத்தோடனே அந்த லைன் வந்துடும். இது பிடிச்சு பாருங்க தெரியும். நம்ம இந்த டாட் பிடிச்சாச்சு. இந்த டாட்டை தான் இதுக்கு நீளத்துக்கு அளவு வைக்கணும். இந்த நீளம் இருக்குல்ல, இதுக்கு இதுதான் அளவு வைக்கணும். நம்ம 2 டாட் பிடிச்சாச்சு. ஆம்போல் டாட் இதுக்கு நேரா தான் வரணும். அந்த டாட் இந்த மெயின் டாட்டுக்கும் இதுக்கும் ஒரே லைன் மாதிரி தான் தெரியணும். அப்படிதான் டாட் பிடிக்கணும். இனி இந்த டாட் பிடிச்சுக்கலாம். இதை வந்து ஃப்ரண்ட் கழுத்து பக்கம் வரக்கூடியது. இதை பாதியா மடக்கிட்டு 1/4 இன்ச்சு கொஞ்சம் இடம் தச்சு நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா டாட்டுமே அளவு பார்த்து தான் தைக்கணும். இப்ப இந்த டாட் எண்ட் இருக்குல்ல, இதுல வந்து 1.5 இன்ச்சு போதும்.
1.5 இன்ச் இது போல மார்க் பண்ணிடுங்க. இது வரைக்கும் தான் தைக்கணும். இதுக்கு ஃப்ரண்ட் கழுத்து பக்கம் இதுக்கு நம்ம டேப்ல அளக்க கூடாது. நம்ம ஒரு டாட் பிடிச்சாச்சுன்னா இந்த டாட்டை தான் இதுக்கு அளவு வைக்கணும். இப்ப நம்ம 3 டாட் பிடிச்சாச்சு. இங்க பாருங்க. இன்னும் வந்து பட்டி தைச்சுக்கலாம். கட் பண்ணி விட்டுருக்கிறது இந்த பக்கம் இருக்க மாதிரி பார்த்து வைக்கணும். ஃப்ரண்ட்ல வரணும். கட் பண்ணி விட்டுருக்கிறது ஃப்ரண்ட்ல வர மாதிரி பார்த்துட்டு இது வைக்கணும். பாருங்க. இதுல மெயின் டாட் வந்த உடனே ஊசியை குத்தி துணி குத்தி நிறுத்தணும். நிறுத்திட்டு இந்த டாட் அப்படியே மடக்கி உள் பக்கமா இப்படி திருப்பி மடக்கி விட்டுறாங்க. இப்படி மடக்காம தைக்கக்கூடாது. மடக்காம தைச்சீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து டாட் எல்லாம் அமுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால இப்படி மடக்கி விட்டுட்டு தைங்க. ஃப்ரண்ட்ல வரக்கூடிய கட் பண்ணி விட்டுருக்கிறது தான் ஃப்ரண்ட்ல வரணும். அதை பார்த்துட்டு கரெக்டா தைங்க. ரெண்டு சைடும் நேரா பார்த்து கட் பண்ணி விட்டுருங்க. நேரா இருக்கணும். கொஞ்சம் கிராஸ்ல இருந்துச்சுன்னா இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு கூட ஒரு தையல் போட்டுடலாம். பட்டியை வச்சு நம்ம ஜாயின் பண்ணி வச்சு இந்த உயரம் எவ்வளோன்னு பார்த்து இப்படி மடிச்சு தைக்கணும். பட்டியை சின்னதாட்டு அதை நம்ம பேக் சைட்ல தைச்சோம்ல அதுல வச்சுதான் நம்ம அளவு பார்க்கணும். இப்போ வந்து பேக் சைட்ல உள்ளதை எடுத்துடலாம். இப்படி வச்சுட்டு நம்ம ஜாயிண்ட் வரும் பாருங்க அந்த இடத்துல ஒண்ணுக்கு மேல ஒண்ணா இப்படி வச்சிருங்க. இப்படி வச்சுட்டு கரெக்டா மடிச்சாதான் நம்ம ஜாயின் பண்ணும்போது கரெக்டா வரும். இல்லைன்னா மேலேயும் கீழேயுமா வந்துடும். கரெக்டா வச்சுட்டு இங்க எவ்வளவு இருக்கோ பேக் சைடு மடிச்சு வச்சுட்டோம். இதுக்கு அளவுக்கு தான் இதை மடிக்கணும். இது ஷோல்டர்ல ஒண்ணுக்கு மேல போய் ஒன்னா வச்சுட்டு இப்படி கை வச்சு அழுத்தி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த ஃப்ரண்ட் பக்கம் இதுவும் எவ்வளவு வெளியே தள்ளி நிற்கும் பாருங்க அதை மட்டும் மடிச்சா போதும். இந்த மடிப்புக்குலாம் அதுக்கு நேரம் இப்படி மார்க் பண்ணிருங்க. இப்போ 2 மார்க் பண்ணி வச்சிருக்கோம். அந்த மார்க் 2 மடிச்சு வச்சிருக்கேன். நம்ம ஒரு சைடு மடக்கி தைச்சாச்சு. இதே போல இது எப்படி தைச்சோமோ அதே மாதிரிதான் இதுவும் தைக்கணும். நம்ம ஃப்ரெண்டு கழுத்துக்கு மட்டும் நம்ம அடிச்சு தைச்சதுனால இந்த அளவுதான் வைக்கணும். இது கழுத்து ரெண்டும் ஒன்னா வச்சுட்டு இங்க பாருங்க இது வச்சுட்டு இதுல எவ்வளவு இருக்கு
அதை எப்படி மார்க் பண்ணிடணும். இந்த சைடு வந்து நம்ம பேக் சைடுல வச்சுதான் மார்க் பண்ணணும். ஏன்னா சைடு ஜாயின் பண்ணும்போது அப்பதான் கரெக்டா வரும். இது கரெக்டா ஒண்ணு மேல ஒண்ணா வச்சுட்டு இது கை வச்சுட்டு இவங்க எக்ஸ்ட்ரா எவ்வளவு இருக்கு பாருங்க, அதை மடக்கிறணும். இந்த ரெண்டு இது மடக்கணும். நம்ம ரெண்டு சைடும் மடக்கி தைச்சாச்சு. இதுல இந்த வி பெட்டி ஐ பெட்டி இந்த ரெண்டும் வச்சிடலாம். இது வி பெட்டி வைக்கிறதுக்கு பிளவுஸுக்கு இந்த உள் பக்கம் தான் வைக்கணும். கெட்ட பக்கம் சொல்லுவாங்க. இதை உள் பக்கம் வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடணும். ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதை இப்படி உள் பக்கமா இப்படி மடக்கி விட்டுருங்க. நீ என்ன பண்ணணும்னா இதை அப்படியே இழுக்கணும். இழுத்த உடனே இப்படி திரும்பி வந்துடும். திரும்பி வந்தோன்னு இப்படி போடுங்க. திருப்பி நம்ம இப்ப தச்சு விட்டுருக்கோம், இந்த காலியில தச்சிருப்போம். அதை அந்த நம்ம வச்ச பீஸ் இருக்குல்ல அதுக்கு மேல திருப்பி வச்சுட்டு, ஏற்கனவே நம்ம தையல் போட தெரியும் ஜாயின் பண்ண, அது பக்கத்துலயே தான் இந்த தையல் போடணும். இந்த மெயின் கிளாத்ல தையல் போடக்கூடாது. நீங்க அதை திருப்பி என்ன பண்ணணும்னா கூட ஒரு தையல் இப்படி மடிச்சு தச்சுட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம வச்சு வி போட முடியும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த பக்கம் திருப்பி பார்த்தா நம்ம கரெக்டா மடிக்கிறது எவ்வளவு வேணுமோ பார்த்துங்க. 1.5 இன்ச்சு இருந்தா போதும். இவ்வளவு இருந்தா போதும். 1.5 இன்ச்சு இருக்கா, மீதி எவ்வளவு இருந்தாலும் நீங்க உள் பக்கமா இப்படி திருப்பி விட்டு இப்படி திருப்பிட்டு தையல் போட்டுடலாம். இப்ப நம்ம தச்சாச்சு, நம்ம 1.5 இன்ச்சுக்கு விட்டாச்சு. இது என்ன பண்ணணும்னா இப்படி திருப்பி நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல இப்படி வைக்கணும். இது வச்சுட்டு தான் இந்த இடத்துல நீங்க வி போடணும். எத்தனை இடத்துல வி வேணும் நம்ம மார்க் பண்ணிட்டு அந்த மார்க் பண்ணிட்டு வைக்கணும். இதுல ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு தான் வி போடணும். ஏன்னா இதுல நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தைப்போம். அதுல ஒண்ணு, இந்த டாக்டர் பாருங்க இது பக்கத்துல ஒண்ணு, இந்த ஜாயிண்ட்ல ஒண்ணு, கீழே ஒண்ணு போடணும். இந்த ரெண்டுக்கும் சென்டர் பார்த்து ஒண்ணு, 5 அப்படி வைக்கணும். இப்ப நம்ம மார்க் பண்ண இடத்துல எல்லாம் அந்த தச்சிருக்கோம்ல அதுக்கு மேல இப்படி வச்சு வி மாதிரி போடணும். நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்படி நம்ம வி போட்டாச்சு. இது அழிவு கொடுக்கணும்ல அந்த பக்கம், அதுக்கு நல்ல பக்கம் தான் நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வைக்கதான் மேல வெளிப்பக்கம் தான் வைக்கணும். இது 2ஆ மடங்கி அப்படியே இருக்கு, அதனால நம்ம அப்படியே வச்சுக்கலாம். பாருங்க, இல்லைன்னா ஒத்தையா கூட வைக்கலாம். இது 2ஆ மடக்கி அப்படியே இருக்கணும்னு நான் அப்படியே வைக்கேன். ஆனா வெளிப்பக்கம் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு துணி எக்ஸ்ட்ரா விட்டு இது எப்படியே உள்ள மடக்கிடுங்க. அப்படியே திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு தையல் போடணும். இந்த இடத்துல படிமான் தையல் இது. படிமான் தையல் போட்டதுக்கு அப்புறம் நம்ம வச்ச பீஸா அப்படி எவ்வளவு பீஸ் அப்படியே திருப்பி விட்டுறணும். திருப்பி விட்டுட்டு இப்படி தைச்சிட்டு இப்படி தைக்கணும். நம்ம ரெண்டுமே தச்சாச்சு. தச்சதை எப்படி ஒண்ணுக்கு மேல ஒண்ணா வச்சு பார்க்கணும். இது நம்ம கரெக்டா கட் பண்ணி விட்டாச்சு. ஆனாலும் ஒண்ணு மேல ஒண்ணா வைக்கும் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு பாருங்க. அதனால அதை மட்டும் நம்ம வெட்டி எடுத்துடணும். கரெக்டா தைச்சாலும் நம்ம கரெக்ட் ஒரு டைம் இப்படி வச்சு பார்த்துக்கிட்டு தான் அவரவே கிராஸ் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணணும். இப்போ கரெக்டா இருக்கு பாருங்க. இனி ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டருக்கு டபுள் தையல் போடுங்க. இன்னைக்கு கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணலாம்.
இதுல துணி டபுளா இருக்கு, அதனால நான் அப்படியே போட்டு கட் பண்ணிட்டேன். நீங்க ஒத்தையா இருந்தா ஒத்தையாக கட் பண்ணுங்க. நம்ம கட் பண்ணி வச்ச பீஸ் எல்லாமே இது போல ஒன்னா நம்ம சேர்க்கணும். உங்களுக்கு கிராஸ்ல சேர்க்க முடியலன்னா இப்படி முக்கால் மரத்துல இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு மேல் பீஸா மட்டும் இந்த சைடும் கட் பண்ணி விட்டுருங்க. இது கட் பண்ணி தான் இருக்கு, அது அப்படியே சமாவும் நீங்க தச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கால் இப்படி மடக்கிருங்க. மடக்கிட்டு இந்த கழுத்துக்கு மேல இப்படி வைங்க. வச்சு 1/4 இன்ச்சுல நான் இப்ப எப்படி தைக்கிறேனோ அதே போல தைங்க. இது கழுத்து வளைவுனால நீங்க கொஞ்சம் கொஞ்சம் இடமா மெதுவாலாம் தைக்கணும். துணி இழுக்க கூடாது, இழுக்காம கொஞ்சம் கொஞ்சம் இடமா அது எப்படி இருக்கோ அதே போல தைச்சிக்கலாம். நீ அங்கங்கே நம்ம சின்னதா கட் பண்ணி விட்டுலாம். அப்பதான் அந்த கழுத்து கரெக்டான ஷேப் வரும். எல்லா இடத்துலயும் கட் பண்ணணும்னு தேவை கிடையாது. அந்த வளைவு வர இடத்துல முக்கியமா கழுத்து வளைவு ஃப்ரண்ட்லயும் சரி பேக்லயும் சரி கழுத்து வளைவு வர இடத்துல கண்டிப்பா கட் பண்ணுங்க. முக்கியமா இந்த கழுத்து வளைவு வரம் பாருங்க, அந்த இடத்துல கட் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நமக்கு எம்மிங் பண்ணும்போது கரெக்டா வரும். இல்லைன்னா சுருக்கி இழுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துங்கள்ல சுருக்கி இழுத்துட்டு இருக்கோம். அதனால நீங்க இப்படி கட் பண்ணி விட்டுட்டு நான் தச்சிருக்கேன் பாருங்க 1/4 இன்ச்சுல அதை உள்ள திருப்பி விட்டுட்டு இதை வச்சு இப்படி மூடி வைக்கிற மாதிரி வைக்கணும். வச்சுட்டு இங்க நமக்கு 1/4 இன்ச்சு அளவு இருந்தா போதும். அதே மாதிரி வச்சுட்டு ஒவ்வொரு இடமா கொஞ்சம் கொஞ்சம் இடமா வச்சுக்குவாங்க. இது ஒரே அளவா இருக்க மாதிரி பாத்தீங்க.
இது ஒரே அளவா அந்த தயிரும் இந்த மெயின் பேக்கில் விழாம எக்ஸ்ட்ரா கிராஸ் பீசஸ் அதுலயே தயிர் விழணும் அப்படி பார்த்து நம்ம கை தைக்கலாம். இந்த கட் பண்ணி விட்டுருக்கோம் ஃப்ரண்ட்ல தெரியறதுக்காக, அது இந்த ஃப்ரண்ட்ல தான் வரணும். அது மாதிரி பார்த்துட்டு அப்படியே வச்சு தைங்க. அதே மாதிரி சென்டர் கட் பண்ணி விட்டுருக்கோம், சென்டரும் இந்த ஷோல்டரும் ஒண்ணு அப்படி வைக்கணும். வச்சுட்டு கொஞ்சம் இடமா இப்படி வச்சு பார்க்கலாம். இப்படி இப்படி வச்சு பார்த்துட்டு இது எந்த இடத்துல முடியும் அந்த இடத்துல இருந்து தைங்க. இது கூட ஒரு தையல் போட்டுடலாம். சென்டர் கட் பண்ணி விட்டுருக்கதான் ஷோல்டர் ஜாயின் பண்ணி விட்டுருக்கோம். ரெண்டு இதுக்குள்ள ஒண்ணா வைக்கணும். இது எந்த இடத்துல முடியும் அந்த இடத்துல தான் தைக்கணும். இது நார்மல் பிளவுஸ்னால கை ஒரு இன்ச்சு போல நம்ம அடிச்சு தைக்க விட்டுருக்கேன். அதை நம்ம எம்மிங் பண்ணணும். அதனால என்ன பண்ணணும்னா மிஷின்ல பெரிய தையல் இருக்கும் 5 நம்பர் தையல், அதை பெருசா மாத்தி வச்சுட்டு இந்த தையல் சென்டர்ல தான் போடணும். இந்த சைடு நம்ம எம்மிங் பண்ணிட்டு அதை பிரிச்சு எடுத்துடலாம். சின்னதா இந்த மாதிரி நூல் நூலா இருக்கு, அதனால ஒரு சின்னதா ஒரு மடக்கி வச்சுக்கலாம். நம்ம மிஷின்ல தையல் மாத்தி வைக்கணும். 5 நம்பர் தையல் பெரிய தையல் உள்ளம்ல அதை வச்சுட்டுதான் அதுக்கப்புறம் தையல் போடணும். மடக்குறது நான் கட் பண்ணி விட்டுற இடத்துல இப்படியே மடக்கணும். ஆனா தையல் மட்டும் சென்டர்ல போடணும். பிரிச்சு எடுக்கணும்ல எண்ணி மட்டும் அது கணக்கு பண்ணி போடணும். நான் கட் பண்ணி விட்டுறது அதை அப்படியே மடக்கிருங்க.
இனி சைடு ஜாயின் பண்ணிடலாம். அளவு பிளவுஸ் இதேல மடக்கிடும். அது வி பக்கம் இந்த வி பக்கம் ரெண்டும் ஒன்னாச்சு பாருங்க. இந்த பக்கத்துக்கு இந்த வி பக்கத்தை அளவு வச்சுடுங்க. அது எவ்வளவு போல இருக்குன்னு பாருங்க. எந்த இடத்துல ஜாயிண்டோ அந்த இடத்துல மார்க் பண்ணிடுங்க. இப்ப நமக்கு இந்த ஜாயிண்ட் கொஞ்சம் தள்ளி வந்துச்சுன்னா சென்டர்ல தையல் போடணும். இந்த சைடு ஜாயின் பண்ணலாம். அந்த சைடு நம்ம எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி இந்த சைடும் கையை பாதியா ஃபர்ஸ்ட் மடக்கிறணும். அதே மாதிரி இது இப்படி வச்சிருங்க. கை அளவு வச்சிருங்க. கையளவு எந்த இடத்துல நமக்கு தையல் இருக்கோ அந்த இடத்துல மார்க் பண்ணிடுங்க. சுற்றளவை நான் கட் பண்ணி விட்டுருவேன். பிளவுஸ் கட் பண்ணும்போது இந்த சுற்றளவை நான் கட் பண்ணி விட்டுப்பேன். இல்லாதவங்க நான் அந்த கை அளந்து காட்டினாலும் அதே மாதிரி அளந்துங்க. அதனால கட்டிங் வீடியோ பாருங்க தெரியும் இது எந்த இடத்துல கட் பண்ணி விட்டுருக்கேன். கட்டிங் வீடியோ போட்டிருக்கு, அது பாருங்க.
சுற்றளவு நான் ஃபர்ஸ்ட்லயே நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். அப்ப தைக்கும் போது நம்ம அதை பார்க்க வேண்டாம், அந்த கட்டிங் பார்த்தா தெரியும். நம்ம கை மட்டும் அளவு பார்த்து ஸ்ட்ரைட்டா அதுல தையல் விட்டுட்டு அடியில் உள்ள அளவு மட்டும் பார்த்தா போதும். இனி இது வந்து அழிவுக்கு பக்கம், கொக்கி பக்கம் பாருங்க, இது பக்கம். இப்ப இது பக்கம் வரும்போது இந்த அளவு தான் இதுக்கு வைக்கணும். வச்சிருங்க. நம்ம இங்க மார்க் பண்ணி வச்சிருக்கோம், இது மார்க் இருக்கு. இப்படி வச்சு பார்க்கும்போது இது கொஞ்சம் தள்ளி இது கொஞ்சம் தள்ளி இருக்கு. அப்போ ரெண்டுக்கும் சென்டர்ல வைக்கணும். இது ஒண்ணுக்கு மேல ஒன்னா இதுவும் ஒன்னா வந்துச்சுன்னா அப்படியே தைக்கலாம். இது கொஞ்சம் தள்ளி இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ரெண்டுக்கும் சென்டர் பார்த்து வச்சுக்கணும். வச்சுட்டு இது எந்த இடத்துல வந்து மார்க் பண்ணியாச்சு. இதை மேல மார்க் பண்ணிருக்கோம், ரெண்டும் சேர்த்து வச்சிருங்க. நேரம் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம இன்னொரு அளந்து பார்க்கலாம், சுற்றளவு கரெக்டா இருக்கா. எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா பிடிச்சு கொடுத்துடலாம். அங்க பாருங்க, கரெக்டா இருக்கு. இங்க பாருங்க, இப்ப நம்ம பிடிச்சு கொடுக்கலாம். அளவு கரெக்டான அளவு. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா இல்ல ஏதாவது புரியாத மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல நான் அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். இது புது சேனல் தான், அதனால நீங்க எல்லாரும் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணாதான் அடுத்தவங்களுக்கு இந்த வீடியோ போவோம். இன்னொன்னு நீங்க லைக் பண்ணி வச்சீங்கன்னா அடுத்த வீடியோ நம்ம தொடர்ந்து போடும்போது உங்களுக்கு வந்துட்டே இருக்க நோட்டிபிகேஷன் வரும். நம்ம பிளவுஸ் தைச்சாச்சு. இது நார்மல் பிளவுஸ் தான். இன்னும் வேற வீடியோல வேற தைக்கிற வீடியோ போட்டுட்டே இருப்பேன், நீங்க பாருங்க.